அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கருத்து கணிப்புகளை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் என்ன மாதிரியான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு, எந்த கட்சியை நோக்கி களமானது நகர்ந்துக்கிட்டு இருக்கிறது, யாரை நோக்கி அந்த காற்று வீசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நுட்பமாக விளக்கி இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி மாவட்ட வாரியாக விளக்கிடலாம். நேற்றைய காணொலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோன் வைஸ் எடுத்து மண்டல வாரியாக இப்படியான சூழல் திமுக அதிமுக இடையே நிலவுது. குறிப்பிட்ட இந்த இடத்துல அதிமுக எட்ஜ் எடுக்குது, திமுக எட்ஜ் எடுக்குது, அதிமுக ஸ்வீப் பண்ணுது. குங்குமன்றத்தை பார்க்குறப்ப தொடர்ச்சியாக அவங்களுடைய கோட்டையை தக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விடயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இப்போ மாவட்ட வாரியாக பார்க்குறப்ப இன்னும் கூட தெளிவாக உங்களுக்கு புரியும். அதில் தொகுதி வாரியாகவும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அந்த வகையில் முதல்ல திருவள்ளூர் மாவட்டம், வடக்கில் முதல் மாவட்டமாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6 தொகுதிகள் இருக்குது. அந்த 6 தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த முறை திமுக ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க 6 out of 6ன்னு நினைக்கிறேன். இம்முறை அந்த மாதிரியான சூழல் கிடையாது. பொன்னேரி அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. கடந்த முறை மட்டும் திமுக கைப்பற்றியிருந்தாங்க. பொன்னேரி திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வசம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதே போல் திருத்தணிலையும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. திருவள்ளூரில் கொஞ்சம் டஃபராக இருக்கும் காம்படிஷன். ரமணா இடையிலையும் கஜேந்திரன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவு இருந்தால் வேட்பாளர். ஆக இப்படியாக தான் சூழல் இருக்குது. ஆவடியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஈஸியாக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஆவடி நாசர் அந்த டென்ட் அண்ட் டேமேஜ், டிவிக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த டேமேஜ் தான் தாண்டி ஈஸியாக ஜெயிப்பாருங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. பூந்தமல்லியில் மேபி பூந்தமல்லியில் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமல்லியில் 2 வேட்பாளர்கள் முக்கியமாக திமுக அதிமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமி, அமமுகவில் டிஏ ஏழுமலை, இவங்க 2 பேர் போட்டி போடுறாங்க. இந்த இடத்துல காங்கிரஸுக்கு எட்ஜ் இருப்பதாக தான் நம்ம பார்க்குறோம். ஆக இந்த வாட்டி திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பதா நமக்கு தோணுது. அடுத்ததாக சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ராதாகிருஷ்ணன் நகர்னு சொல்லிட்டு 22 தொகுதிகள் இருக்குது. இதில் எப்படி சூழல் இருக்குனாக்கா அதிமுகவுக்குன்னு இயல்பிலேயே சில ஃபோட்டோஸ் இருக்கும் தெரியுமா. சென்னையில் ஆர்கே நகரில் தொடர்ச்சியாக அதிமுக ஜெயிச்சது. இப்போ ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் அவர்கள் ஜெயிப்பார். அதே போல் ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அண்ணா நகரில் டஃப் இருக்கும். வளர்மதி போட்டி எடுக்கக்கூடிய அந்த தொகுதியுமே டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதே போல் டி நகர் சத்யா 137 ஓட்டில் கடந்த மாதிரி தோற்றிருந்தார். அவர் இந்த வாட்டி ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. விருகம்பாக்கத்தில் நல்ல டைட் ஃபைட் இருக்கும். வேளச்சேரியில் ஈஸியாக அசோக் ஜெயிப்பார். மௌலானாவை எதிர்த்து காங்கிரஸை கையை இரட்டலை ஈஸியாக வீழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஆக சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய கணக்கின் அடிப்படையில் 22 தொகுதிகள் இருக்குதுனாக்கா அதில் 10 தொகுதிகள் வரை அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை இந்த 22மே யார் ஜெயிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருந்தாங்க, ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. சென்னையில் நாங்கள் ஓட்டையை போடுறோம், அந்த கோட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோங்கிற மாதிரி அதிமுக எழுச்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய மீளெழுச்சி நாட்களாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதிமுக எந்த அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கிறாங்க. கடந்த காலங்களில் 4 தொகுதி வெற்றி பெற்றிருந்த சூழலில் 96ல் 2011 தலைகீழாக திருப்பி போட்டு, அதாவது அதிமுகவுடைய புவரஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 96 தான். ஆனால் அடுத்த தேர்தலிலேயே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக. அந்த மீளெழுச்சிக்கு தயாரானதாக தான் தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுனாக்கா சென்னையிலேயே அவங்களுடைய ஆதிக்கம் பெருமளவுக்கு இருக்கிறதால தான் நம்ம இதை சொல்கிறோம். அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மிக முக்கியமான தொகுதி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு தலைவர் தோப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அவர் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அங்கே ஒரு 3 தொகுதி இருக்குது, உத்தரமேரூர், காஞ்சிபுரம் சொல்லிட்டு 3 தொகுதி. காஞ்சிபுரத்தில் கூட சோமசுந்தரம் அடிச்சிருவாப்புல அதிமுக சார்பில் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. இந்த எல்லாமே கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஸ்வீப் பண்ணுது. அவங்க 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, அந்த சென்னை அந்த ஃபோர்ட்ரஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் இந்த முறை எல்லாமே தலைகீழாக மாறி போயிருக்கிறது. குறிப்பாக அர்பனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சப் அர்பனாக இருக்கட்டும், இல்லை இதர மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இங்கே எல்லா இடத்துலையும் அதிமுக தங்களுடைய பழைய ஆதிக்கத்தோடு கம்பீரமாக வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடணும். ஆக இதுதான் சூழலாக இருக்குது சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில். அடுத்து ராணிப்பேட்டைக்கு வந்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காட்டு 4 தொகுதிகள் இருக்குது. இந்த 4 தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு டைட்டாக தான் இருக்கும். திமுக அதிமுக இடையே 2-2ன்னு வரலாம், அல்லது 3-1 வரலாம். 2 பக்கமும் போகலாங்கிற மாதிரி தான் ராணிப்பேட்டை தொகுதி இருக்குது. வேலூரில் காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்
மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு வெறும் 700 வாக்குகள் வித்தியாசத்தில் ராமுகிட்ட ஜெயிச்சாப்புல. இப்போ திரும்பவும் ராமுகிட்ட தான் போட்டி போடுறாப்புல. ஆனால் இந்த முறை வந்துட்டு ஓரளவுக்கு ஜெயிச்சுருவாப்புல கம்ஃபர்டபுளாக அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. எல்லாரும் டவுட் பட்டாங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக தோற்றுருவார், இவ்வளோ வயசில் போட்டி போகிறார். ஆனால் அந்த வயசு, அவர் இத்தனை நாள் வச்சிருக்கக்கூடிய அந்த லெகசி எல்லாம் சேர்த்து அவரை காப்பாற்றுங்கிற மாதிரி தொகுதியில் பேசிக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்குது. ஆக காட்பாடி திமுக செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தோணுது. வேலூரில் இருக்கக்கூடிய இதர தொகுதிகள் எடுத்துட்டிங்கனாக்கா வேலூர், அணைக்கட்டு, கீழ்வைத்தியன் குப்பம், குடியாத்தம், கேவி குப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஷுவர் ஷாட் சொல்லிடலாம் நம்ம. யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 80% இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாப்புல. அங்கே அதிமுக பாமகவுடைய பலத்தோடு சேர்ந்து புரட்சி பாரதம் நிற்கிறதால அங்கே ஈஸி விக்டரியாக இருக்கும் கேவி குப்பத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்துச்சு. வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு கேவி குப்பத்தில் ஜெயிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனுடைய மகன் வந்துட்டு ஜம்பமாக பேசியிருந்தாப்புல. ஆனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்லாம் தெரிவிக்குது. அடுத்து வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தத்துலேயும் அதிமுக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. வேலூர் அணைக்கட்டில் கொஞ்சம் டவுட் இருந்தாலும் கூட டஃப்பாக இருக்கும். ஆக ராணிப்பேட்டை மாதிரி 2 பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேலூரில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பேக் கொடுக்குது அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்குறோம். அதே போல் திருப்பத்தூர் எடுத்துட்டிங்கனாக்கா ஜோலார்பேட்டையில் கேசி வீரமணி கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு நம்மளே சொல்லிடலாம். வாணியம்பாடியில் செந்தில்குமார் சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செந்தில் தான் நினைக்கிறேன், வாணியம்பாடியில் செந்தில் தான், எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்தால். ஆம்பூர், திருப்பத்தூர், ஆக இந்த 4 தொகுதிகளில் கடந்த முறை 1 தான் ஜெயிச்சிருந்தாங்க, செந்தில் மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாப்புல. இந்த முறை வந்துட்டு 2 அல்லது 3 தட்டி தூக்கிடுவாங்க திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக. எல்லா இடத்துலையும் அதிமுக தன்னுடைய பலத்தை, தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிராஜுவலாக தெரியுது. அடுத்து கிருஷ்ணகிரி, மிக முக்கியமான தொகுதி. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வட மாவட்டங்களில் சேர்த்துக்கிறதா இல்லை கொங்கு ஒட்டி வரதால அப்படி சேர்த்துக்கிறதா நமக்கு தெரியாது. ஆனால் கிருஷ்ணகிரி நிறைய ரூரல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வந்துட்டு தளியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லாங்க. தளி வந்துட்டு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறதால அங்கே சிபிஐ கொஞ்சம் பலம் இருக்குது. இந்த வாட்டி தளி வந்து சிபிஐக்கு தான் திரும்பி கொடுத்துருக்குறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு நினைக்கிறேன், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆக தளியில் மட்டும் வெற்றி வாய்ப்பு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரியில் கடந்த முறை 3 தொகுதியில் வென்றிருந்தாங்க 6ல். இந்த முறை வந்துட்டு 4 அல்ல 5 எடுக்கிறதுக்கு தாராளமான வாய்ப்பு இருக்குது. ரெட்டாலினுடைய பலம் அப்படி. கூடவே பாட்டாளி மக்கள் கட்சி கிருஷ்ணகிரி தொகுதியில் சேர்றப்ப அது வேறு லெவலுக்கு எலிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். தருமபுரி லாஸ்ட் டைம் வாஷ் அவுட்டு டிஎம்கே, இந்த முறையும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலக்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பழகன் போட்டிடுறாப்புல, எதிர்த்தாப்புல தருமபுரி செந்தில், உங்களுக்கு தெரியும், முன்னாள் எம்பி, பயங்கரமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனாலும் தோற்றுருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சமூக நீதி புரட்சிலாம் பயங்கரமாக பேசுவாப்புல. எலெக்ஷன் வந்துட்டா நான் வடிவேல் கவுண்டர் பேரன்னுவாப்புல. கூடுதலாக என்ன சொல்லுவாப்புலன்னா பாமக வந்துட்டு இந்த மாதிரி கட்சி அந்த மாதிரி கட்சி, அதனால் சாதி ரீதியாக பிரச்சாரம் பண்ணுவாப்புல, மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணுவாப்புல. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சமூக நீதி போராளியாக மாறிடுவாப்புல, பெரியாரிஸ்டாக மாறிடுவாப்புல. அப்படிப்பட்ட ஒரு ஆள், பயங்கரமான சந்தர்ப்பவாதி. அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான், என்ன தகுதித்தம் பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க பாலக்கோடில். ஆக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை, இது வந்து டிஎம்கேவுடைய முக்கியமான கோட்டைகளில் ஒன்று. நிறைய காலங்களில் திருவண்ணாமலை வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்குது. அதிமுக சில நேரங்களில் அதை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்கு. 2011 7 தொகுதி அதிமுக ஜெயிச்சது, 8ல் 7 ஜெயிச்சாங்க. கடந்த முறை வந்து 2 ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக அதிமுக ஹோல்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்றப்ப அங்கே ஒரு எலிவேஷன் கிடைக்குது திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும். கடந்த முறை 6-2 இருந்துச்சு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4-4 அல்லது 5-3 மாறும். 5 தொகுதி வரை அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திருவண்ணாமலை ஷுவர் ஷாட் ஏவாவேலு ஜெயிச்சிருவாப்புல. அதே போல் வந்தவாசி அம்பேத்குமார் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதர தொகுதிகளில் கலசப்பாக்கத்தில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஜெயசுதா மாவட்ட செயலர் ஆரணியில் போட்டி போடுறாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க அதிமுக சார்பில். போலூரில் பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முரசை எதிர்த்து. ஆக இப்படித்தான் திருவண்ணாமலை சூழல் இருக்கிறது. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதிங்க. விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட சிவி சண்முகம் சபதம் பண்ணிட்டு வந்திருக்கிறாப்புல, நான் வந்துட்டு 100% விக்டரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. 100% எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்புங்கிறது வந்து 7ல் 5 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வானூர், திண்டிவனம், மயிலெல்லாம் உங்களுக்கு கேக் வாக்கு, சும்மா 15 வருஷம் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸே ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அதெல்லாம். அதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அதே போல் விக்கிரவாண்டிலையும் இந்த முறை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விழுப்புரமும் செஞ்சியும் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. செஞ்சி மெனக்கட்டா கணேஷ்குமார் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் சூழலாக இருப்பதாக தான் நமக்கு தோணுது. அதில் 5-6 தொகுதி விழுப்புரத்தை பற்றி. கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியன் தவிர மீதி 3 தொகுதிங்க. வசந்தம் கார்த்திகன் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரிஷிவந்தியத்தில். உளுந்தூர்பேட்டையில் குமரகுரு ஈஸியாக ஜெயிச்சிருவாப்புல. கள்ளக்குறிச்சியில் புதிய வேட்பாளர் இருந்திருக்காங்க அதிமுக, அவர் ஜெயிச்சிருவாப்புல. சங்கராபுரத்துலையும் அப்படி அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிருவாப்புலன்னு சொல்லப்படுது. ஆக 4ல் 3 கன்ஃபார்முங்க.
சேலம்லாம் சொல்லவே தேவையில்ல, கண்ணை மூடிக்கின்னு 11 கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துருவேன் நான். சேலம் வந்துட்டு அதிமுகவுடைய எஃகு கோட்டை, இரும்புக்கு ஃபேமஸான ஊர். ஆக அப்படியாகத்தான் அந்த மாவட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது முன்னாள் முதல்வருடைய மாவட்டம், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய மாவட்டம் அப்படின்ற பொழுது அங்கே ஒரு தொகுதியை கடந்த முறை திமுக ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஒன்றுமே கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். 11க்கு 11 கொடுத்துடலாம். நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தங்கமணிக்கு மிகப்பெரிய டெஸ்டாமெண்ட்டு, 6க்கு 6 அடிச்சிருக்கணும். ஏன்னா வேலுமணி 10க்கு 10 அடிக்கிறாப்புல, எடப்பாடி இதனுடைய சொந்த மாவட்டத்தில் 10க்கு 11 10க்கு கொடுத்துட்டாப்புல. நாமக்கல்லில் ஒரு சர்க்கிள் 3 வந்துட்டு திமுக 3 அதிமுகன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா. ஆக இந்த முறை தங்கமணி அதை உடச்சி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாப்புல, பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. குமாரபாளையத்தில் ஒரு கட்டாயம் ஜெயிச்சிருவாப்புல. பரமத்தி வேலூர்லேயும் ரெட்டலினுடைய பலத்தில் ரெட்டலை சக்க போட்டு மேலே வந்துடும் நினைக்கிறேன். ராசிபுரம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆக 4 அல்லது 5 தொகுதியில் கட்டாயம் நாமக்கல்லில் அதிமுக வெல்கிறது அப்படிங்கிறது நம்ம கணிப்பு. ஈரோடுமே கொஞ்சம் திமுக ஓரளவுக்கு செல்வாக்குள்ள, அதாவது கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு செல்வாக்குள்ள, அதாவது அதிமுக அளவுக்கு இல்லாட்டியும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக ஈரோடை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், அந்தியூர், பவானி, பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே முத்துசாமி போட்டிடுறாப்புல. நிறைய பேர் முக்கிய தலைவர்கள்லாம் போட்டிடுறாங்க. இங்கேருந்து போன கோபிச்செட்டிப்பாளையத்தை, அவர் பேர் என்னது, பேர் கூட மறந்து போச்சு எனக்கு, அவர் பேர் டக்குன்னு சரி விடுங்க, அவர் ஞாபகம் வச்சுருந்தாலும் பெரிய ஆள் கிடையாது. அவர் கொண்டு போட்டி போகிறதால அது கவனம் பெறக்கூடிய மாவட்டமாக இருக்குது. அந்த டிவிகேல போட்டி போடுறாப்புல அந்த மனுஷன். ஆக இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த 8 தொகுதிகளில் ஒரு 5 தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே ஒரு 50-50 இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல, அது உள்ளார போயிட்டு அப்படின்னு நான் விட்டு ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய மாவட்டங்கள் இருக்கிறதால. அதே போல் கோயம்புத்தூர் வண்டினாக்கா எஸ்பி வேலுமணியோட கோட்டை, ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியசாலி அங்கே எடுத்து நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நிறுத்திருக்கிறாங்க செந்தில் பாலாஜியோட டார்கெட் என்னவா இருக்கணும்னாக்கா, அந்த ஒரு தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறோமா, அம்மன் அர்ஜுனன் நம்மளை ஜெயிக்க விடுவாரா அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட்டாக இருக்கணும். மற்றபடி எஸ்பி வேலுமணி ஈஸியாக 8 தொகுதியில் ஜெயிச்சு கையில் கொடுத்துருவாப்புல. மிஞ்சி போனால் 2 தொகுதி பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது பழையபடி 10க்கு 10 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நம்ம பார்க்குறோம். திருப்பூர் அதை ஏற்கனவே பேசியாச்சு. திண்டுக்கல் ஒரு வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க. பல்வேறு சமூக மக்கள், ஒரு மாதிரி எல்லா மாவட்டத்தோடைய கனெக்டிவிட்டி சேர்த்து அந்த திண்டுக்கல் மாவட்டம் இருக்கும். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் வேடச்செந்தூரில் அண்ணன் பரமசிவம் ஈஸியாக ஜெயிப்பாப்புன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி டாக்டர் அவர் அச்சிடுவாப்புல. அதிமுக பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்ல கடுமையான போட்டிங்க. ஏன்னா செந்தில்குமார் பெரியசாமியோட போய் செந்தில்குமார் இருக்கிறாப்புல திண்டுக்கல்ல. அதாவது சீனிவாசனுக்கும் செந்தில்குமாருக்கும் இடையில கடுமையான போட்டி. நத்தம் விஸ்வநாதன் ஈஸியாக ஜெயிச்சிருவாப்புல. நிலக்கோட்டை, ஆத்தூர், நிலக்கோட்டையிலையும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருப்பதாக தோணுது. பழனி, ஒட்டஞ்சத்திரம், எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் இந்த வாட்டி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதிமுக ஈஸியாக டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் கட்டி சொல்லலாம் திண்டுக்கல்ல. அது எத்தனை தொகுதின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் கரூரில் 4, கரூர் எல்லாம் செந்தில் பாலாஜி ஓட்டாருன்னு சொன்னாலும் கூட கரூரில் திமுகவுடைய அந்த பிரசன்ஸை செந்தில் பாலாஜி இன்னும் உறுதிப்படுத்துறாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அரவக்குறிச்சியில் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிப்பார். கிருஷ்ணராயபுரம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்கிறது. திவ்யா நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டரு. அதே போல் குளித்தலையில் திமுக. கரூரை பொறுத்த வரைக்கும் 50-50 நான் கொடுக்குறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி நேருடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட சூழலில் இந்த முறை விஜயனுடைய ஃபேக்டர் அங்கே இருக்கிறது. பல்வேறு ஹெவி வெயிட்ஸ் அதிமுக இறக்கி விட்டுருக்கிறது. திருச்சியில் நான் அப்படி கம்ப்ளீட்டாக அதிமுக டாமினேட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கடந்த முறை சுத்தமாக ஜெயிக்காது திருச்சியில். கண்டிப்பாக சில தொகுதிகளை திருச்சியில் அதிமுக கைப்பற்றுங்கிற மாதிரி தான் சூழல் நமக்கு சொல்லுது. சில தொகுதிகளை நம்ம அதில் காட்டியே சொல்ல முடியும். லால்குடியில் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. மணச்சநல்லூரில் இந்த மாதிரியான தொகுதிகளில் சில தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. ஸ்ரீரங்கத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தெரியுது. ஆக இந்த மாதிரி ஒரு 3-4 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தோணுது. பெரம்பலூர் குன்னமில் அமைச்சர் ஜெயிச்சுவார் நினைக்கிறேன், சிவசங்கர் ஜெயிச்சுவார். பெரம்பலூரில் மேபி டஃப் ஃபைட் இருக்கலாம், அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுக்கலாம். அரியலூரை பொறுத்த வரைக்கும் அரியலூர் ஜெயங்கொண்டான் காடுவெட்டி குருவினுடைய பிளேஸு. அங்கே பாமகவினுடைய செல்வாக்கு இருந்தாலும் கூட அரியலூர், ஜெயங்கொண்டா ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக டஃப் ஃபைட் கொடுக்கும். வாய்ப்பு இருந்தால் ஜெயிக்குங்கிற மாதிரி தான் அரியலூர் இருக்குது. அதனால் அரியலூர் இஸ் நாட் அண்ட் ஈஸி கோயிங் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ஏடிஎம்கே அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்து கடலூரை பொறுத்த வரைக்கும் திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார். சிதம்பரம் அதிமுக கொடுத்துடலாம். காட்டுமன்னார் கோயில் டைட் ஃபைட்டில் போயிட்டு 500 வாக்கு வித்தியாசத்தில் யாருக்கு வேணால் மாறலாம். புவனகிரி, குறிஞ்சிப்பாடி,
கடலூர் பொறுத்தவரைக்கும் எம்சி சம்பத் திரும்ப ஜெயிக்கிறாப்புல, கட்டியும் கட்டி சொல்ல. குறிஞ்சிப்பாடியில் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர் அவர் ஈஸியாக ஜெயிப்பார் குறிஞ்சிப்பாடியை பொறுத்த வரைக்கும், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அப்படியாக பார்க்குறப்ப கடலூரை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக 50-50க்கு போகலான்னு நினைக்கிறேன். விருதாச்சலத்தில் பிரேமலதா ஜெயிச்சா அதிசயம் அப்படி வச்சுக்கலாம். விருதாச்சலத்தில் ஏன்னா ஒரு பாமக வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க, ஒரு நல்ல வேட்பாளர், ஒரு டாக்டரு, எல்லாருக்கும் பரிச்சயமான ஆட்கள். அதனால் கடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி ஃபைட் இருக்குதுங்க. கடந்த முறை மாதிரிலாம் ஈஸியாக எதுவுமே போல திமுக பக்கம். அதிமுக நிறைய இடத்துல கெயின் எடுக்கிறாங்க. ஆக அதிமுகவுடைய கோட்டையும் தக்க வைக்கிறாங்க, திமுகவுடைய கோட்டையிலையும் நிறைய டென்ட் அண்ட் டேமேஜ் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மயிலாடுதுறையில் பூம்புகாரில் பவுன்ராஜ் வந்து அடிக்கிறாப்புல. பவுன்குமாரா பவுன்ராஜான்னு தெரியல எனக்கு. பூம்புகாரில் கட்டாயம் அவர் ஜெயிக்கிறாப்புல, நான் அடித்து இப்போவே சொல்லிடுறேன். மயிலாடுதுறை சீர்காழியில் டஃப்பாக இருக்கும் காம்படிஷனு. ஆக பூம்புகார் வந்து ஷுவர் ஷாட் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அதே போல் வேதாரண்யம், நாகப்பட்டினத்தில் வந்தீங்கன்னாக்கா வேதாரண்யத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓஎஸ் மணியினுடைய கோட்டை, கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாப்புல. கீழ்வேலூரில் வந்துட்டு கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் தாங்க. கீழ்வேலூரில் நாகப்பட்டினம் ஓரளவுக்கு எட்டி பார்க்கலாம், தட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க, ஏடிஎம்கே ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வெறும் 4 தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது, ஒரு 20 தொகுதி வரைக்கும் அதிமுக ஜெயிக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. திருவாரூரில் மன்னார்குடியில் கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு டஃப் தான். நன்னிலமில் காமராஜ் ஈஸி விக்ட்ரிங்க. எதிர்த்தாப்பில் நிற்கக்கூடிய ஆள் முபாரக்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, எஸ்டிபிஐ தான் நினைக்கிறேன். ஆக திருவாரூரில் திமுக, திருத்துறைப்பூண்டியில் திமுக அதிமுக டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. தஞ்சாவூரில் தாங்க அதிமுக மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த சில தொகுதிகளை திரும்பி ரீட்டைன் பண்ணுறாங்க. பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், இது 3துலேயும் அதிமுகவுடைய ஆதிக்கம் இருக்குங்க. இப்போவே அடித்து சொல்கிறேன் நான். பாபநாசத்துலேயும் அதிமுகவுடைய ஆதிக்கம் இருக்கும். பாபநாசத்தில் அதிமுகவுடைய ஆதிக்கம் இருக்கிறதுக்கான காரணம் வித்தியாசமாக தஞ்சாவூர் பெல்ட்டில் வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி பாபநாசமாக இருக்குது. அந்த பாமகவுடைய எஃபெக்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகி பாபநாசத்தில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா நமக்கு தோணுது. ஆக இப்படியாக பார்க்குறப்ப தஞ்சாவூரில் அதிமுகவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புதுக்கோட்டை வந்தோம்னாக்கா திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி, விராலிமலைலாம் அவங்க சொல்லவே தேவையில்லை. படுத்துக்கிட்டே ஜெயிப்பாப்பில் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு அம்புட்டு ஊரில் இருக்கிறவங்க பூரா சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அம்மா, அப்பான்னு இப்படி பேசி பழகிற ஆள். அந்த குழந்தைங்க கொண்டு அவர் மாமான்னு கூப்பிடுது. அவ்வளோ வாஞ்சியான ஆள். அவர் தோத்ததே கிடையாது விராலிமலையில். விஜயபாஸ்கர் அவர் ஜெயிச்சுருவாப்புல. கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, ஆலந்தாங்கி, இதில் எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய சில தொகுதிகளாக அதில் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு தொகுதி 2 தொகுதியோ அதில் வந்துட்டு ஈஸியாக அதிமுக ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தோணுது. சிவகங்கை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. சிவகங்கையில் யார் ஜெயிப்பாங்கன்னே நம்மளால் சொல்ல முடியல. காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, இதில் வந்து திருப்பத்தூர் கண்டிப்பாக தோல்வி தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. திருப்பத்தூரில் திமுக ஜெயிச்சிரும், திமுக கூட்டணி ஜெயிச்சிரும். அதே போல் மானாமதுரை ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. காரைக்குடியிலையும் நல்ல டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இங்கே வந்து டிஎம்கேக்கு லைட்டாக எட்ஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ்னுடைய கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிறதால டிஎம்கே கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. மதுரை ஏடிஎம்கே சாரா இஸ் பேக்குன்னு சொல்லலாம். மதுரையை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ்லேயே 5 ஜெயிச்ச ஒரு இடம். 5 தொகுதி அதிமுக கைப்பற்றுச்சு, 5 தொகுதி திமுக கைப்பற்றுச்சு. இந்த மாதிரி 7 வரை போகும். மிக முக்கியமான அமைச்சர்கள் அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் பிடிஆர், செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், அது போக ராஜன் செல்லப்பா, உங்களுக்கு தெரியும் மேயராக இருந்திருக்கிறாப்புல மதுரையில், மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தாள் அதிமுகவில். திருப்பரங்குன்றத்தில் ஈஸி விக்ட்ரி அவருக்கு. ஆர்பி உதயகுமார் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சோழவந்தானை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் செல்லூர் ராஜு தன்னுடைய தொகுதியை தக்க வைப்பார். மேலூரில் பெரிய புள்ளன் ஈஸியாக ஜெயிச்சிருவார், சப்பையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆக ஒரு 7 தொகுதிகள் ஷுவர் ஷாட்டாக இந்த முறை, கடந்த முறை 5, இந்த முறை 7ங்கிற மாதிரி சொல்லப்படுது. தேனியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த ஆள் அதிமுக வந்து திமுகவுக்கு போயிருக்காரு. அவர் வந்துட்டு அதாவது ரொம்ப நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். அவர் போய் இப்போ தேனி கோட்டையை காப்பாற்றி கொடுக்க போகிறாப்புல. அந்த கோட்டையில் அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு பெரிய குளம்னு நினைக்கிறேன். பெரிய குளத்தில் வந்துட்டு குக்கரும் பானையும் மோதுறாங்க. அங்கே குக்கர் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆண்டிப்பட்டி பிரதர்ஸ் ரொம்ப ஃபேமஸானவங்க, லோகிராஜன், அந்த 2 பிரதர்ஸு. அதில் ரெட்டாள பிரதர் வந்துட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஆக தேனியில் வந்து 2 தொகுதி அதிமுக, 2 தொகுதி திமுகங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதே போல் ராஜபாளையத்தில் பிரிசில்லா பாண்டியன் பாஜகவுடைய சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அங்கே ஜெயிப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் அதிமுகவுடைய கோட்டை திருப்பி ரீட்டைன் பண்ணுறாங்க. சிவகாசியில் திருப்பி ராஜேந்திர பாலாஜி அடிக்கிறாப்புல. அருப்புக்கோட்டை கேகேஎஸ்ஆர் டிஎம்கே பக்கம் போகுது. திருச்சுழி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வந்துட்டு அங்கே
போட்டி போடுறாரு. திருச்சி தான் நினைக்கிறேன். அப்போ நீண்ட நாட்களாக அந்த தொகுதியில் போட்டி போட்டுருக்கிறாப்புல தங்கம் தென்னரசு. அவர் தான் வந்துட்டு திரும்ப அங்கே ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆக விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆக மொத்தம் ஒரு 4 தொகுதிகளை அசால்ட்டாக அதிமுக அடிக்கிறாங்க. கடந்த முறை இங்கே எல்லா இடத்தையும் சறுக்கி இருந்தாங்க அதிமுக தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ராம்நாடுங்க, இதுதான் இருக்கிறதுலே தலைவலியான மாவட்டம். ராம்நாடை பொறுத்த வரைக்கும் ராம்நாடு வந்துட்டு டிஎம்கேக்குள்ள ஏறக்கூடிய ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னே சொல்லிடலாம். ராம்நாட்டில் ஒரு ஆள் வந்து தண்ணி குடிக்க போகிறாப்புல, முதுகுளத்தூரில் ராஜகண்ணப்பன். அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் பல கட்சி மாறின அமாவாசைகளுக்கு சில முக்கியத்துவம் வழங்கப்படும். அது செந்தில் பாலாஜியிலேருந்து பல பேரை சொல்லலாம். அப்படி அதிமுகவிலேருந்து ஓடி போன இல்லை திமுகவை தேடி போன முதுகுளத்தூரில் ராஜகண்ணப்பன் வந்துட்டு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ராஜகண்ணப்பனுக்கு கொஞ்சம் கஷ்டம் உள்ளூரில் லோக்கலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஜெயிச்சுவாருங்கிற மாதிரியும் குறிப்பிடப்படுது. ஆக ராமநாதபுரத்தில் திமுகவுக்கு சாதகமான நாளாக தான் வீசுது 4 தொகுதியிலும். தூத்துக்குடி வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாப்புல, கீதா ஜோன் 2 சிட்டிங் மினிஸ்டர் ப்ளஸ் வந்துட்டு இந்த நம்ம ஏற்கனவே அடிக்கடி நிறைய பேசியிருக்கோம். திமுகவில் மொத்தம் 4 கம்பெனி. அந்த 4 சின்ன சின்ன கம்பெனி, ஒன்று வந்து கனிமொழி அவர்கள், உதய் அவர்கள், அப்புறம் சபரீசன் அவர்கள். இப்படிப்பட்ட குரூப்பில் கனிமொழியினுடைய நேரடி வேலைப்பாடு இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அவர் ஜெயிச்சுருவாப்புல. முன்னாள் அமைச்சர் வந்து அங்கே போட்டி போடுறாப்புல, அவர் கட்டாயம் ஜெயிச்சுருவாப்புல அதிமுக சார்பில். அதே போல் இங்கே வந்து தூத்துக்குடி பொறுத்தவரைக்கும் 2 தொகுதி அல்லது 3 தொகுதிங்க பெரிய அளவுக்கு தாக்க ஏற்படுத்தாதையும் கூட ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருந்தா சொல்லப்படுது. அடுத்து தென்காசி வந்துட்டோம். கிட்டத்தட்ட முடிக்க போகிற 3 மாவட்டம் தான். தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசுதேவநல்லூரில் அனந்தன் ஐயாசாமி, இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஜோகோ கம்பெனி ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் கூட வேலை பார்த்தவர்னு நினைக்கிறேன். அவருக்கு ரைட் ஹேண்டாகவே இதை இருந்தாப்புல. அவர் அனந்தன் ஐயாசாமி வாசுதேவநல்லூரில் ஷூர்ஷாட் வந்து ஜெயிக்கிறாப்புல பாஜக சார்பில். பாஜகவினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தொகுதியில் அதுவும் ஒன்று. கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளத்துலேயும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சங்கரங்கோவில் அங்கேயுமே கூட ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. கடையநல்லூரில் கண்டிப்பாக ஜெயிக்குதுங்க. கடையநல்லூரில் ஒரு காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆக தென்காசிலேயே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரத்தில் இந்த வாட்டி அப்பாவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படுவாப்புல ஜெயிச்சாலும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அம்பாசமுத்திரம், திருநெல்வேலியில் அதிமுகவுக்கு டஃப்பாக இருக்கும். ஒரு வேளை நயினார் நாகேந்திரன் வந்து போட்டி போட்டிருந்தா மேபி ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஆக இப்போ அவர் சாத்தூர் போயிருக்கிறாப்புல, சாத்தூர்லேயுமே அங்கே கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் குறிப்பிடப்படுது. கன்னியாகுமரியில் 2 தொகுதி அதிமுக கூட்டணி ஜெயிக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எதிர்பார்ப்புன்னு தாண்டி கள நிலவரம் அதான் இருக்குது. கன்னியாகுமரியில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தலவாய் சுந்தரம் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாப்புல. இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விளவங்கோடில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த அம்மையார் வந்துட்டு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக இதுதாங்க நிலவரம். கடந்த தேர்தலை விட அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் அதிமுக முன்னேறி இருக்குது. 160 தொகுதிகளுக்கு மேலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 145 to 160 அந்த ரேஞ்சில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த கள நிலவரம்ங்கிறது நமக்கு வெளிப்படுத்துது. மாறா திமுக வந்துட்டு ஒரு 60 to 80 அந்த ரேஞ்சில், இல்லை 70 to 80 அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஆனால் இதுதான் சூழல், இதுதான் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மாவட்ட வாரியாக பார்த்தப்பையும் தெரியுது, ஜோன் வாரியாக பார்த்தப்பையும் நமக்கு புலப்படுது. ஆக இதுதான் சூழல். கடைசியாக ஒரு கருத்து கணிப்பு நிகழ்ச்சியை சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இதுக்கப்புறம் மே 4 அந்த நெருக்கத்தில் எக்ஸிட் போல் நிறைய பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கருத்து கணிப்பு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழரசன். டாடா பை பை.